குறிப்பாக யாரையும் நீக்குவதோ சேர்ப்பதோ செல்லாது, நியமிப்பதோ செல்லாது. அதே போல 5/5/2026 தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அடுத்த நாளே கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. அதே போல நீதிமன்ற கணக்கிலோ தேர்தல் ஆணைய கணக்கிலோ 11/5/2026 அன்று யார் பதவியில் இருந்து அதுக்கு பின்னால் 11 அந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பெட்டிஷன் கொடுத்தா, நாங்கள் கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்து நாங்கள் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படி தான், ஒவ்வொன்றும் அவங்க தான் அதை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து தெளிவாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி தோல்வி எதனால் என்று கண்டிப்பாக எல்லாமே கலந்து ஆலோசிக்கணும். பொதுக்குழு கூட்டம் தான் என்னுடைய கோரிக்கை. பொதுச்செயலாளர் அவர் தான் இருக்கான்னு சொல்லி போட்டு தெளிவாக நானும் பேசினேன். சிவி சண்முகம் பேசும்போது சொன்னாங்க, நத்தம் நேற்று பேசும்போது சொன்னாங்க. ஆகவே அதுக்கு ஆரோக்கியமான முடிவு எடுக்காமல் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கணக்கிலோ தேர்தல் ஆணைய கணக்கிலோ 11/5/2026 என்று யார் பதவியில் இருந்தார்களோ அவங்க அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரை நீக்கினாலும் சேர்த்தாலும் செல்லாது என்பதுதான் உண்மை. இதுதான் சட்டப்படி. அதே போல் இதே தான் அம்மா மறைவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அவர் எடப்பாடியார் அவர்களும் எப்படி முதல்வராக பொதுச்செயலாளராக எல்லாம் வந்தார், இதே விதி தான். ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்களும் செயல்படுகிறோம். ஆகவே கழக பொதுச்செயலாளர் என்ற முறையில் இப்போது நீங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் செல்லாது என்பதை நம்ம உங்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையில்லாத அந்த குழப்பமான கட்சியை குழப்பக்கூடிய நடவடிக்கையை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ சொல்றோம் தெளிவா. இவர் வந்து எல்லாத்தையும் போங்க 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 நீக்கிட்டே இருக்காரு. இதை வந்து தயவு செஞ்சு நிறுத்திட்டு தயவு செஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பிரிஞ்சு போனவங்களை இதுக்கு முன்னாடி நீக்கினவங்க எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி கட்சியை பலப்படுத்தி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நினைத்தார்களோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பித்தார்களோ அந்த அடிப்படையில் திமுக எதிர்ப்பு முக்கியம். திமுக நமக்கு ஆகாது. ஆகவே அந்த அடிப்படையில் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்னைக்கு வந்து பொதுச்செயலாளர் அவர்கள் நீக்கின எதுவும் செல்லாது. அவர்களாம் அப்படியே பதவியில் தொடர்வார்கள். எல்லா பதவியில் அப்படியே தொடர்வார்கள்.